இந்த எபிசோடு ஸ்டார்டிங்ல யாரோ ஒருவர் சிவ பூஜையில இருக்கிறத காமிக்கிறாங்க. அங்க இருந்த முனிவர்கள்ல ஒருவர் மார்க்கண்டேய முனிவரே மன்னர் ஹிமவான் வராருன்னு சொல்றாங்க. இவர் தான் மார்க்கண்டேய முனிவர் போல. ஹிமவான் மார்க்கண்டேய முனிவர் கிட்ட அடைக்கலம் தரும்படி கேட்கிறாரு. ஹிமவானும் அவரோட மனைவியும் தங்குறதுக்கு தங்கும் இடத்தை ஏற்பாடு பண்ணி தராரு மார்க்கண்டேய முனிவர். மைனாவதியும் அறைக்குள்ள போனவனே அங்க இருந்த எல்லா கதவுகளையும் ஜன்னல்களையும் மூடுறாங்க. ஹிமவானும் நான் இருக்கிற வரைக்கும் பார்வதிக்கு ஒன்றும் ஆகாது, அந்த பேய்களை நினைச்சு பயப்படாதுன்னு சொல்றாரு. மைனாவதி இருந்தாலும் இன்னும் பயத்தோடவே இருக்காங்க. ஒரு வழியா துந்துபியும் மார்க்கண்டேய முனிவர் இல்லத்தை கண்டுபிடிச்சி அங்க வந்துடுறான். இந்த முறை யாரு கூடயும் சண்டை போட தேவையில்லைன்னு சொல்லிட்டு துந்துபி அவரோட வீரர்களும் எல்லாரும் உருமாறி முனிவர்கள் வேஷத்துல உள்ள போறாங்க. இந்த பக்கம் குழந்தை பார்வதி அழுகிறத நிறுத்தாம அழுதுகிட்டே இருக்காங்க. அந்த நேரத்துல அங்க வந்த மார்க்கண்டேய முனிவர் எல்லாம் சரியாக இருக்கிறதான்னு கேட்கிறாரு ஹிமவான் கிட்ட. ஹிமவான் அரசரும் எல்லாம் சரியாக தான் இருக்கிறது, ஆனால் குழந்தை மட்டும் அழுதுகிட்டே இருக்குன்னு சொல்றாரு. அந்த குழந்தை முகத்தை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாரு மார்க்கண்டேய முனிவர் வெளியாளுங்க யாரோ உள்ள வராங்கன்னு. உடனே அந்த இல்லத்தை சுத்தியும் மந்திர சக்தியால வேலி அமைக்கிறாரு. அந்த வழியா உள்ள போக முடியாதால துந்துவியும் அவர்கள படை வீரர்களும் திரும்ப போயிடுறாங்க. இப்போ பார்வதி அழுகிறதையும் நிறுத்திட்டாங்க. மார்க்கண்டேய முனிவருக்கு சந்தேகம் வந்துருச்சு. இந்த குழந்தைய தொடர்ந்து பேய்கள் தோத்துதுன்னா இந்த குழந்தை சாதாரண குழந்தையா இருக்க முடியாதுன்னு நினைக்கிறாரு. உலகத்துல துந்துபி தாரகாசுரன் கிட்ட அசுரமதா திதி சொன்னது தவறான தகவல், அங்க ஒரு எறும்பு கூட காணும்னு சொல்றான் துந்துபி. தாரகாசுரன் கோவப்பட்டு துந்துபிய கொல்ல போறான். ஆனா திதி நடந்த உண்மையெல்லாம் சொல்லுறாங்க. துந்துபியும் நான் மார்க்கண்டேய முனிவரின் மாயையால ஏமாந்துட்டான்னு சொல்லி கேட்கறான். அசுரமாதா இந்த தடவை நானே போறேன்னு சொல்றான் தாரகாசுரன். இல்லை வேண்டாம்னு சொல்லிட்டு திதி இந்த தடவை நமக்காக வேற ஒருத்தவங்க இந்த வேலையை கச்சிதமா முடிப்பாங்கன்னு சொல்றாங்க. அசுரமாதா திதி பார்வதியை கொல்றதுக்கு இந்த தடவை ரூபாவை அனுப்புறாங்க. ரூபாவும் அந்த துறவரத்துக்குள்ள ஈஸியா உள்ள போயிடுறாங்க. ரூபா பார்வதியை கொல்றதுக்கு அந்த துறவரத்திலேயே 4 வருஷமா காத்திருக்காங்க. இன்னைக்குதான் சரியான சந்தர்ப்பம்னு சொல்லிட்டு ரூபா பார்வதி தூங்கிட்டு இருக்கும் போது தீ பந்தத்தோட உள்ள போறாங்க. என்ன ஒரு ஒற்றுமை, சதியின் மரணத்திற்கும் தீதான் காரணம், இந்த பார்வதியும் தீயிலேயே இப்ப சாக போறான்னு சொல்லிட்டு ரூபா பார்வதி படுத்திருந்த படுக்கையில நெருப்பு பத்த வைக்கிறாங்க. அந்த அறை முழுக்க நெருப்பு பத்த வச்சிடுறாங்க. ரூபா பார்வதிக்கு வணக்கத்தை சொல்லிட்டு நீங்க திரும்பவும் வந்த இடத்துக்கு போக போறீங்கன்னு சொல்லிட்டு அந்த அறையை விட்டு வெளியே ஓடிடுறாங்க. அந்த அறை முழுக்க தீப்பற்றி எரியுது. மேல தீப்பத்தி எரியறத கவனிக்காம எல்லாரும் கீழே சிவ பூஜையில ஆர்வமா இருக்காங்க. மைனாவதி ஹிமவான் கிட்ட அரசே என் கலச நீரை உள்ளே வைத்து விட்டு வந்து விட்டேன், மறந்து விட்டேன், போய் எடுத்து வருகிறேன்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. மைனாவதி உள்ள வந்ததும் அந்த அறை முழுக்க தீப்பற்றி எரியறத பார்த்துட்டு பயத்துல பார்வதின்னு சொல்லி கத்துறாங்க. மைனாவதி சத்தத்தை கேட்டுட்டு கீழே இருந்த ஹிமவான் அரசரும் என்னென்ன பதறி அடிச்சு ஓடுறாரு. மேல போய் பார்த்தா மைனாவதியும் பார்வதியும் நெருப்புல மாட்டிருக்காங்க. அதை பார்த்த ஹிமவானுக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாம உள்ள போய் அவரும் என்ன பண்றதுன்னே தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இந்த இக்கட்டான சூழ்நிலையிலையும் பார்வதி சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க. அந்த குடிசை முழுக்க தீப்பரவ ஆரம்பிச்சிருது. அதை ஓரமா நின்று பார்த்துட்டு ரூபா பாதாளோகத்துக்கு போயிடுறாங்க. திதிக்கிட்ட ரூபா பார்வதி இருந்த அறை முழுக்க எரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பானையில சாம்பலை காட்டுறாங்க. திதிக்கிட்ட ரூபா உங்களோட எண்ணத்தை நான் நிறைவேற்றிட்டேன், இந்த மாதிரி விஷயத்த ஆண்களை விட பெண்களுக்கு தான் அனுபவம் அதிகம், அதனால இது போல வேலையெல்லாம் என்கிட்டயே கொடுங்கன்னு சொல்றாங்க ரூபா. திதியும் நீ சொல்றது சரிதான் ரூபா, வெற்றியை அடைய எந்த எல்லைக்கும் செல்லும் தைரியம் பெண்களுக்கே உண்டுன்னு சொல்றாங்க திதி. இதையெல்லாம் கேட்டு தாரகாசுரன் ரொம்ப சந்தோஷமா இருக்கிறான். தேவி இறந்துட்டா, இனிமேல்ட்டு என்ன அழிக்க யாருமே இல்லை, இந்த பிரபஞ்சத்துல இனிமேல்ட்டு ஒவ்வொரு மூல முடுக்கையும் நாம தான் ஆள போறோம், அசுரர்களான நாம 3 உலகத்தையும் ஆள போறோம், நான் போய் தேவர்கள் எல்லாரையும் வென்று வரேன்னு சொல்றான் தாரகாசுரன். இந்த பக்கம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் பல காலமா போர் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ தாரகாசுரன் கடுமையான கோபத்தோடு இரக்கமற்றவனா போர் புரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அக்னி தேவரும் நம்மளால இனி முடியாது, சரணடைகிறது தான் ஒரே வழின்னு சொல்றாரு. ஆனா இந்திரன் இவ்வளவு காலம் நம்ம எதிர்த்து போராடினோம், இனிமேல்ட்டும் போராடுவோம், இது நீதிக்கான போர்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம மகாதேவனும் பார்வதியும் இணையற வரை நம்ம போராடியே ஆகணும், வா அக்னி தேவா போரிடுவோம்னு சொல்லிட்டு 2 பேரும் போருக்கு கிளம்புறாங்க. இந்த பக்கம் பார்த்தா மகா சிவராத்திரி விழா 6ஆம் வாரமா நடந்துகிட்டு இருக்கு. இந்த தடவை சிவலிங்கத்துக்கு நான் பூஜை செய்ய மாட்டேன், பார்வதி செய்வாங்கன்னு சொல்றாரு மார்க்கண்டேய முனிவர். வைகுண்டத்துல விஷ்ணுவையும் லட்சுமி தேவியவும் காமிக்கிறாங்க. லட்சுமி தேவி விஷ்ணு கிட்ட நீங்க தான் அன்னைக்கு பார்வதி தேவியை காப்பாத்துனீங்கன்னு சொல்லி கேட்கறாங்க. ஆனா நாராயணர் அதை நான் செய்யல, தேவியே செஞ்சுக்கிட்டாங்கன்னு சொல்றாங்க. இப்போ அந்த பிளாஸ்பேக்கை காமிக்கிறாங்க. அந்த தீப்பிடிச்ச அறையில இருந்து அவங்க எப்படி தப்பிச்சாங்கன்னு. எல்லாருமே அந்த நெருப்பை அணைக்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருந்த போது இந்த நெருப்பை எப்படி அணைக்கிறதுன்னு எனக்கு தெரியும் அம்மான்னு சொல்லிட்டு அவங்க கழுத்துல மாட்டிருந்த ருத்ராட்சத்தை அறுத்து கீழே போடுறாங்க. இந்த ருத்ராட்சம் சிவனோட கண்ணீர், சிவன் இந்த நெருப்பை அணைப்பார்னு சொல்றாங்க பார்வதி. பார்வதி சொன்ன மாதிரியே அங்க இடியும் மின்னலுமா மாறி மழை பெய்ய ஆரம்பிக்குது. இதையெல்லாம் ஓரமா நின்று ரூபா பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. பார்வதியும் மைனாவதியும் ஹிமவானும் அந்த நெருப்பு அறையில இருந்து பத்திரமா மீண்டு கீழே வந்துட்டாங்க. இந்த பக்கம் பார்வதி
பார்வதி ருத்ராட்ச மாலையை கோத்துக்கிட்டு இருக்கும் பொழுது திரும்பவும் ரூபா பார்வதியை கொல்றதுக்கு கத்தி எடுத்து குத்த வராங்க. ஆனா பார்வதி அந்த தாக்குதலை தடுத்து கையை பிடிச்சிடுறாங்க. ரூபாவோட உடல் முழுவதும் எரிய ஆரம்பிக்குது. பார்வதி கைப்பட்ட உடனே ரூபாவும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுறாங்க. அந்த சாம்பல்ல இருந்து திரும்ப வேற ஒரு ரூபத்துல ரூபாவை அவதரிக்கிறாங்க. அந்த நேரத்துல அங்க நாராயணர் வந்து ரூபா இது உன்னோட உடல் இல்ல, சொர்க்கத்துல இருந்த சத்ரூபா உடல்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம நீ தேவியை கொல்ல வந்ததான் நினைச்சுக்கிட்டு இருக்க இது வரைக்கும். ஆனா அப்படி இல்லை, அசுர வாழ்க்கையிலிருந்து முக்தி அளிக்க தேவி தான் உன்னை இங்க வர வச்சாங்கன்னு சொல்றாரு நாராயணன். சத்ருபாவும் எனக்கு முக்தி அளிச்சதுக்கு நன்றி தேவின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நாராயணன் சத்ருபா கிட்ட நீங்க தேவிக்கு ஒரு உதவி செய்யணும், என்னன்னா தேவி கிட்ட போய் தேவி முழுமையா அழிஞ்சதா சொல்லணும்னு சொல்றாரு நாராயணன். இவங்களும் நான் செய்யறேன்னு சொல்லிட்டு போறாங்க சத்ருபா. அப்படியே அந்த சீனை கட் பண்ணி பிரசன்ட்டுக்கு வராங்க. நாராயணர் லட்சுமி தேவி கிட்ட பார்வதி எந்த ஒரு அச்சுறுத்தலும் இல்லாம சத்ருபா செஞ்ச உதவியும் ஒரு காரணம்னு சொல்றாரு. அப்படியே இந்த பக்கம் பார்த்தா பார்வதி தன்னோட கையில இருந்த சொம்பு நிறைய பாலை எடுத்துட்டு வந்து சிவலிங்கத்துக்கு பூஜை பண்றாங்க பார்வதி. இந்த பக்கம் கைலாசத்துல நம்ம சிவன் தியானத்திலேயே உள்ளம் குளிர்ந்து காணப்படுறாரு. அது மட்டும் இல்லாம கைலாசத்துல அந்த புருஷ மரம் எரிஞ்சிருந்துச்சு இல்லையா, அந்த மரம் இப்ப செழுமையா மாற ஆரம்பிக்குது. மார்க்கண்டேய முனிவர் பார்வதி கிட்ட பாலபிஷேகம் பண்ணது மட்டும் இல்லாம இந்த வழிபாட்டை நீ தான் முடிக்கணும்னு சொல்லிட்டு தாம்பாளத்தை எடுத்து கொடுக்குறாரு. பார்வதியும் சரின்னு சொல்லிட்டு சிவராத்திரிக்கான பூஜையை அவங்களே முடிச்சு வைக்கிறாங்க. இந்த பக்கம் பூஜை நடக்க கைலாயத்துல நம்ம சிவனோட உள்ளம் குளிர்ந்து மகிழ்ச்சியா காணப்படுறாரு. வைகுண்டத்துல நாராயணரும் பார்வதியோட பூஜையை கண்டு நான் மகிழ்ச்சி அடைகிறேன்னு சொல்றாரு. மார்க்கண்டேய முனிவர் பார்வதி கிட்ட பார்வதி இங்க இருக்கக்கூடிய மாணவர்கள்லயே நீ மட்டும்தான் சிவராத்திரி அன்னைக்கு இரவு முழுவதும் சிவலிங்கத்துக்கு பூஜை செய்யற, உன்னை போல இங்க யாருக்கிட்டையுமே சிவபக்தி இல்லைன்னு சொல்றாரு மார்க்கண்டேய முனிவர். பார்வதி தேவியும் சிவராத்திரி என்றால் அன்று இரவு முழுவதும் விழித்திருக்க வேண்டும், உங்கள் வழிகாட்டுதலின் பெயரில் நான் இன்று இப்படி வளர்ந்திருக்கிறேன்னு சொல்றாங்க பார்வதி. அது மட்டும் இல்லாம பார்வதி மார்க்கண்டேய முனிவர்கிட்ட குருவே நீங்க சிவராத்திரி அன்னைக்கு எதை கேட்டாலும் செய்வீங்க, அதனால நான் அவங்க கிட்ட ஒன்று கேட்கலாமான்னு கேட்குறாங்க. அவங்க என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தா பார்வதி மார்க்கண்டேய முனிவர்கிட்ட குருவே உங்க மூலமா நான் சிவனின் கதையை தெரிஞ்சுக்க விரும்புறேன்னு சொல்றாங்க பார்வதி. மார்க்கண்டேய முனிவரும் சிரிச்சுக்கிட்டு அதை நான் உனக்கு சொல்ல நினைக்கிறேன், நீ என் கூட வான்னு சொல்லி பார்வதியை அழைச்சிட்டு போறாரு மார்க்கண்டேய முனிவர். மார்க்கண்டேய முனிவரும் பார்வதி கிட்ட அந்த பிளாஷ்பேக்கை சொல்றாரு. எந்த பிளாஷ்பேக்னு பார்த்தா ஹிமவான் ராணி மைனாவதி கிட்ட சொன்னாரு இல்லையா மார்க்கண்டேய முனிவர் சிறு வயதுல இருக்கும்போது நடந்த கதையை, அந்த கதையை இப்போ மார்க்கண்டேய முனிவர் பார்வதி கிட்ட சொல்றாரு. பார்வதி தேவி சிரிச்சுக்கிட்டு குருவே என்னை மன்னிக்கவும், நான் சிவனின் புதிய கதையை கேட்கிறேன், சிறு வயதிலிருந்து நீங்க இந்த கதையை தான் என்கிட்ட சொல்லிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாங்க பார்வதி. மார்க்கண்டேய முனிவரும் இந்த கதையை நீ வேறு கோணத்துல பார்த்தினா இது உனக்கு புது கதையா தோன்றும்னு சொல்றாரு. பார்வதி குரு கிட்ட குருவே இந்த கதையை கேட்கும் போதெல்லாம் எனக்குள்ளே ஒன்று தோன்றுகிறது, அதை யாரிடமும் இதுவரை வினவவில்லை, ஆனால் இப்பொழுது உங்களிடம் சொல்கிறேன்னு சொல்லிட்டு பக்தனின் பக்திக்காக மரணத்தின் கடவுளுக்கே மரணத்தை பரிசாக கொடுத்தவர் எப்பவுமே வேறு கடவுள்களை விட வேறுபட்டு இருப்பார், அவரை காண நினைக்கிறேன்னு சொல்றாங்க பார்வதி தேவி. பார்வதி தேவி மார்க்கண்டேய முனிவர் கிட்ட குருவே மகாதேவனை சந்திக்க வேற ஏதாவது வழி இருக்கிறதான்னு கேட்குறாங்க. மகாதேவனை சந்திக்க நான் என்ன செய்ய வேண்டும், ஏதாவது பிரார்த்தனை செய்யணுமான்னு கேட்குறாங்க பார்வதி தேவி. மார்க்கண்டேய முனிவரும் சிவன் உங்க இதயத்தில் இருக்கிறாரு, அது மட்டும் இல்லாம சிவனை சந்திக்கிறதுக்கு ஒரு மந்திரம் இருக்கு, அந்த மந்திரத்தை நீங்க மன தூய்மையோடும் உண்மையான பக்தியோடும் உச்சரிக்கணும்னு சொல்லிட்டு அந்த மந்திரத்தை சொல்றாரு மார்க்கண்டேய முனிவர். அந்த மந்திரம் என்னன்னு பார்த்தா ஓம் நம சிவாயம். மார்க்கண்டேய முனிவர் இந்த மந்திரத்தை சொன்ன உடனே பார்வதி தேவி கண்களை மூடி ஓம் நம சிவாயம்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. பாதாள லோகத்துல அசுரர்கள்லாம் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த போர்ல அசுரர்கள்லாம் தோற்று போய் பாதாள லோகத்துல வந்து கிடக்குறாங்க. திதியும் இது எப்படி நடந்துச்சு, இப்படி நடக்க சாத்தியமே இல்லை, மகாதேவனு தேவியும் இன்னும் இணையவே இல்லை, இது எப்படி நடந்துச்சுன்னு கோபமா பேசுறாங்க. இப்போதான் திதிக்கு சந்தேகமே வருது, தேவி செத்துட்டாங்களா இல்லை இன்னும் உயிரோட தான் இருக்காங்களான்னு. தேவி இன்னும் உயிரோட தான் இருக்காங்களான்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு திரும்பவும் அந்த வரைபடத்தையும் அந்த ரத்தினங்களையும் பயன்படுத்துறாங்க திதி. ஆனா அந்த வரைபடத்துல அந்த ரத்தினங்கள் தேவி இருக்கிற இடத்துலயே காட்டல, அதனால திதி கோபத்துல அந்த ரத்தினங்களை தூக்கி வீசிடுறாங்க. வீசிட்டு திதி அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. திதி கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த ரத்தினங்கள் சைகையை காட்டுது. இந்த பக்கம் பார்வதி இன்னும் ஓம் நம சிவாயன்ற மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அந்த நேரத்துல அங்க ஒரு ஒளிவட்டம், ஒளிமயமான ஒரு ஒளிவட்டம் தோன்றுது. மார்க்கண்டேய முனிவரும் போ பார்வதி போ, அந்த ஒளிவட்டம் எங்கே போகுதோ அங்கே போன்னு சொல்றாரு. அது மட்டும் இல்லாம இந்த மகா சிவராத்திரி அன்னைக்கு முழிச்சிருந்தா
உங்களோட உடலின் ஒவ்வொரு பகுதியும் நேரடியாக சிவனோடு இணைக்கப்படும்னு சொல்றாரு மார்க்கண்டேய முனிவர். இந்த பக்கம் பார்வதி மார்க்கண்டேய முனிவர் நமசிவாய மந்திரத்தை சொன்னதை பத்தி நினைச்சுக்கிட்டே அந்த ஒளி பிரகாசத்தை நோக்கி நடந்து போயிட்டு இருக்காங்க பார்வதி தேவி. பார்வதி ஒரு வழியா இதுக்கு முன்னாடி சதி ஒரு தடவை சிவலிங்கத்தை முதல் முறையா சந்திச்சாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. பார்வதி சிவலிங்கத்தை பார்த்ததும் சிவலிங்கத்தை வணங்கிட்டு பக்கத்துல இருந்த திரிசூலத்தை பார்த்து திரிசூலத்து பக்கத்துல போய் நிக்கிறாங்க. அப்படியே பாதாளத்துல திதி அந்த ரத்னங்கள்ல சிவப்பு கலர்ல ஒளி வந்ததை பார்த்துட்டு தேவி இன்னும் உயிரோட தான் இருக்கிறாங்க அப்படின்றத உறுதிப்படுத்திக்கிறாங்க. திதி தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் நடந்த போர்ல நேரடியா போய் இந்திரன் கிட்ட, திதி இந்திரா, இது வரைக்கும் நீங்க உங்களோட போர்ல வீரத்தை வெளிப்படுத்தினீங்க, ஆனா இப்போ இந்த போர் முடிவுக்கு வருது, ஏன்னா தேவி உயிரோட இருக்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்றாங்க திதி. இதை கேட்டதும் தேவர்கள் எல்லாம் ஆச்சரியமா பாக்குறாங்க, எப்படா திதிக்கு தெரிஞ்சிச்சுன்னு. இதையெல்லாம் சொல்லி முடிச்சதும் திதி அங்கிருந்து மறைஞ்சிடறாங்க. இந்திரனும் தேவர்களை நம்மளை பலவீனப்படுத்துவதற்கே திதி இந்த மாதிரி செய்யறாங்க, தேவி இருக்கிற வரைக்கும் நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது, கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் போரிடுவோம்னு சொல்லிட்டு இந்திரனும் மற்ற தேவர்களும் போரிட போறாங்க. இந்த பக்கம் பார்வதி அந்த திரிசூலத்தில் இருந்த உடுக்கையை எடுத்து ஒளிர வச்சுக்கிட்டே நடனமாட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அப்பா அம்மா பின்னாடி வந்து கூப்பிடுறத கூட கவனிக்காத அளவுக்கு நடனமாடுறாங்க பார்வதி. இங்கே பார்வதி நடனமாட கைலாயத்துல சிவனோட உள்ளம் குளிர்ந்து ஆனந்தமா காணப்படுறாரு. பார்வதி நடனமாடி களைப்புல சிவலிங்கத்து மேலேயே விழுந்துடுறாங்க. இன்னமும் ஓம் நம சிவாய மந்திரத்தை நிறுத்தாம சொல்லிக்கிட்டே மயங்கிடுறாங்க. அப்படியே இதோட இந்த எபிசோட முடிச்சிடுறாங்க. அடுத்த எபிசோட்ல பார்க்கலாம்.